அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்னமோ பெருசாக சாதிக்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஒருத்தர் கூட இதில் மெசேஜ் பண்ணல. என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. என்னங்க ஆச்சு? ஃபோனை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் மீரா, வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை இப்படி ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரிங்க, அதை ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க. சரி, நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும். காலைல சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடு. சரிங்க. நீ ஏன்டா இந்த பாடுபடுத்துற? நைட் ஆனால் லைட்டை பூரா போட்டுட்டு தூங்க வைக்கிற. கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுமா? அம்மா, லைட் ஆஃப் பண்ணாலே ஏதோ உருவெல்லாம் தெரியுதுமா. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆமாம், உங்கள் அப்பா வேற ஊரில் இல்லை. ஊரில் இருந்து வந்து கரண்ட் பில் அதிகமாகிடுச்சுன்னா கரெக்டாக என்கிட்ட தான் வந்து கேட்பாரு. ஏன் தான் இந்த பாடுபடுத்துறியா எனக்கு தெரியல. சரி, எனக்கு தூக்கம் வருதும்மா, தூங்குவோம். என்ன இது இந்த நேரத்தில் சுச்சு வருது? தனியாக போக பயமா இருக்கே. அம்மா அம்மா. என்னடா அம்மா? சுச்சு போனமா, துணைக்கு வாமா. லைட்லாம் போட்டுருக்குதுல, அப்புறம் என்ன நீயே போயிட்டு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அதான் லைட் போட்டிருக்கல, நம்மளே போவோம். என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? எதுவுமே தெரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கேன். இடி வேற அடிக்குது, இடியோட மழை வேற பெய்யுது. தனியா போக பயமா இருக்கேன். சுச்சு அடக்கிட்டு பேசாம ரூம்க்கே போயிடலாமா? உனக்கு ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா, அந்த உருவத்தை நான் இப்பதாம்மா பார்த்தேன். இப்பதாம்மா அது மறைஞ்சு போச்சு. சரி சரி, அழாத, என் கூட ரூம்க்கு வா. நாம ஏதோ தப்பு பண்றோமோன்னு தோணுது. என்னக்கா இவ்வளோ காலையிலே வெளியே கிளம்பிட்டீங்க போல? ஆமா இருக்கு, இந்த போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும், வீட்டில் சமையல் பண்ணணும். அக்கா, எனக்கு நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பான்னு ஒரு சந்தேகம் இருக்குக்கா. ஆமாம்மா, எனக்கு அதான் தோணுது. நம்ம ஆரவ் தம்பியை ஒதுக்கி வச்சது சரியா தப்பான்னு தெரியல. வீட்டில் நடக்கிறதெல்லாம் சமாளிக்க முடியல. ஆனாக்கா, அனு தானே எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பேசிட்டு இருந்தா. ஆரவ் சொல்லாமையா பேசியிருப்பா? அதை யோசிச்சுதான் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? என்ன, இப்பவுமே நைட் நேரம் தானே வருவேன், இப்போ என்ன மதிய நேரத்துக்கே வந்துட்டேன்? நான் அடுத்த டாஸ்க் என்ன கொடுக்க போறேன்னு தெரியாம நீ ரொம்ப குழம்பு போயிருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? நீ இந்த வாட்டி எந்த டாஸ்க்கும் செய்ய வேண்டாம். என்ன சொல்ற? உங்க அப்பாவோட கைடன்ஸ் இல்லாம அவங்க எவ்வளவு தப்பா முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். மனிதன் தனியா இருக்கும்போது தான் தவறு செய்யறான், குழுவா இருக்கும்போது இன்னும் பெரிய தவறு. இப்ப எல்லாரும் என்னதான் சொல்ல வரீங்க கடைசியா? இங்க பாருங்க செக்யூரிட்டி, பசங்க வெளியில விளையாடவே வேணாம். நைட்டு 9 மணிக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிருங்க. இனிமே யாரும் வெளியே நிக்க வேணாம். அந்த பசங்கெல்லாம் அந்த அனு பொண்ணு கிட்ட பேசாமவே இருக்கணும். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னப்பா பண்றது, எங்க பிள்ளைங்களை நாங்க தானே பாதுகாக்கணும். ஆக மொத்தம் பெட்டர் சேஃப் தேன் சாரின்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். அதே தான் தம்பி, எல்லாம் காலகட்டத்து போனதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுறதுக்கு முன்கூட்டியே சில விதிமுறைகளை விதிச்சுக்கலாம். பாட்டி பாட்டி, இது என்ன இடம் தெரியலையே, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கே. நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நான் இப்போ எங்க இருக்கேன்? என்ன சொல்றீங்க? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். நித்யா, என்னாச்சுமா? பாட்டி, அது என்கிட்ட சொல்லுச்சு. பாட்டி, அது என்கிட்ட சொல்லுச்சு. ஏதாவது கெட்ட கனவு கட்டியாமா? அப்ப கனவு தெரியல பாட்டி, என்னால முடியல. கடவுளே, என் பேத்திக்கு ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரியலையே. என்னாச்சு லக்ஷ்மி, பேத்தி ஏன் திடீர்னு கத்துறா? ஏதோ கனவு கண்டிருப்பா போலங்க.
உதவிக்கு யாரை கூப்பிடுறதுனே தெரியலையேம்மா. பேசாம ஆரோ தம்பியை போய் கூப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு என்னமோ அந்த தம்பி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. என்னங்க ஆச்சு? லைன் கிடைக்கலம்மா. லைன் கிடைச்சாலும் நம்ம எந்த முகத்தை வச்சு பேசுறதுங்க? சரி சரி, கவலைப்படாத. பேத்திய சமாதானப்படுத்தி தூங்க வை. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்.